உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், நீங்க ரொம்ப தைரியமானவங்க. கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்ல விஷயத்தை துணிச்சலா பண்றீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க தான் கலெக்டரா வரணும் மேடம். அப்பதான் சமூக விரோதி கும்பலை அடியோட ஒழிக்க முடியும் மேடம். வரம் வருங்கால கலெக்டர் அம்மா. வாழ்க வாழ்க. வருங்கால கலெக்டர் அம்மா. வாழ்க வாழ்க. வருங்கால ஓய புத்துங்கடா. மூடிட்டு நில்லு. அண்ணா அண்ணா வரங்க. என்ன தோடிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஹலோ கலெக்டர் மேடம், உங்களை பார்க்க தான் நின்னுட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு பார்க்காம போயிட்டே இருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது மேடம். வெளியூர்ல இருந்து வந்து உங்க திறமையை காட்டி ஃபேமஸ் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள் மேடம். கை கொடுங்க. என்ன டீஸ் பண்றதுக்கு வந்திருக்கியா? ஐயோ, உங்களை போய் அப்படிலாம் பண்ணுவானா மேடம்? உங்களை மனசார வாழ்த்துற மேடம். உன் வாழ்த்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போய் தொலை. என்ன சக்தி இப்படி எல்லாம் பேசுற? இந்த ஊரு பிள்ளைங்க கிட்ட மட்டும் அன்பா பண்பா பாசமா பேசுற. என்ன பார்த்தா மட்டும் அப்படியே கோவத்துல கொந்தளிக்கிறியே. அதுவும் இந்த முட்டைக்கண்ணு இருக்குல்ல, முட்டைக்கண்ணு கோவத்துல அப்படியே வெளியே தெரிக்கிற மாதிரி இருக்கு. டேய், இதுதான் லிமிட். இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்கோ. அண்ணே, அன்னைக்கு கோவம் வந்துச்சு, வானா அப்படியே ஓடி போயிடலாம். ஆமாண்ணே, இதுக்கு மேல இருந்தா உசுருக்கு கேரண்டி இல்லண்ணே. நீங்க எதுக்குடா பயப்படுறீங்க? என்னடா கலெக்டர் அம்மா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கடா. வெளியில என்னதான் கோவப்படுற மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ள அவங்க சொக்க தங்கம்டா. உன் மனசுல இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டா? இந்த ஊருக்கு இவன் வருவான்னு நினைச்சு கூட பாக்கல, ஆனா வந்து தொலைச்சிட்டான். இனிமே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இல்லையா சக்தி? இல்ல, என் மனசுல உன்னை பத்தி ஒரு துளி கூட நினைச்சு பாக்கல. ஏய், போய் தானே சொல்ற. நான் இங்க வருவேன் தெரிஞ்சதுன்னு வையே, நீங்க வந்திருக்கவே மாட்டேன். யாரா நீ? யார் நீ? நீ வந்தா நான் ஏன்டா வராம இருக்கணும்? எவன் வந்தாலும் வரலனாலும் நான் கண்டிப்பா வந்திருப்பேன். அண்ணே, இதுக்கு மேல நின்னா அவமானப்பட்டுருவோனே. வானே, நல்லா கேளும் அண்ணனே. படிக்கிற பசங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வெறும் பேச்சோட நிப்பாட்டேன். இல்ல என்ன இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பெருசா சீன் போட்டுக்கிட்டே இருக்க. ஏய், கலெக்டர் ஆக போற பொண்ணுன்னு நானும் பாத்துட்டு பொறுமையா இருக்கேன். இல்லன்னு வெச்சுக்கோயேன். இல்லனா என்ன 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 பண்ணுவ? இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் ஆட்டம்லாம். சீக்கிரமே நான் கலெக்டர் ஆயிடுவேன். ஏய், அப்புறம் பாரு உனக்கு என்ன பண்றேன்னு. என்ன பண்ணுவ? ஏய், என்ன பண்ணுவ? கலெக்டரா வந்து நின்னு என்ன சுட்டு தள்ளிடுவியா? ஆமாடா, ஐயோ, நான் கலெக்டர் ஆனது முதல் வேலை உன்னை என்கவுண்டர் பண்றதாண்டா. என்னையா? அந்த பயம் இருக்கட்டும். என்கவுண்டரா? அண்ணே அண்ணே, அண்ணி குடியிருக்கிற இந்த இதயத்துல துப்பாக்கி வச்சு அண்ணி குண்டை இறக்கிடுவாங்களோ? சாச்சா, அப்படிலாம் பண்ண மாட்டாடா. அவ ஏதோ சும்மா பயங்காடிட்டு போறா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.